கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது மல்கியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மல்கியா 2:5. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். இன்றைய தினம் தேவன் உங்களுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருடன் தேவன் பண்ணும் உடன்படிக்கை என்னவென்றால், ஜீவனும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகப் போகிறது. தேவனை அறிகிற ஜீவன், தேவன் கொடுக்கும் சமாதானம். ஜீவன் என்ன? தேவன் தான் ஜீவன் கொடுத்தார். ஆனால் அந்த ஜீவன் தேவனை பற்றிய அறிவில பெருகி வளரப்போகிறது. தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ள போகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்ட காலத்தில் இருக்கலாம். போன இடமெல்லாம் தோல்வியாக இருக்கு, கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கு, அப்பா அம்மா வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, பெற்றோர்களுக்கு காரியங்களுக்கு அப்படி இருக்கு, இன்னும் பிள்ளைகள் அவங்க என்ன தொழில் செய்தாலும் என்ன வேலையை பார்த்தாலும் அதில் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியலையே, ஒரு நிம்மதியான ஒரு நிலையான இடத்துல இல்லையே. அவங்க பிள்ளைகள் திருமணத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களா? சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் இன்றைய தினம் உங்களோட சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜீவனும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ள போகிறது. இதை தேவன் சும்மா சொல்லிட்டு போல, அது ஒரு உடன்படிக்கையாக உங்களிடம் சொல்லுகிறார். உடன்படிக்கைன்னா தெரியுது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாறாத ஒரு காரியம், வாக்குத்தத்தங்கள் மாதிரி. உடன்படிக்கை என்பது தேவன் உங்களுடன் பண்ணின உடன்படிக்கை வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் இருக்கும். இறந்த பின்பும் அந்த உடன்படிக்கை உங்களுடனே இருக்கும். அப்போ தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ள போகிறது. தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ள போகிறதுனா என்ன? எப்படி அதை ஆட்கொள்ள முடியும்? நீங்கள் எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் திரும்பி வரும் நேரம் நெருங்கி விட்டது. நீங்கள் எல்லாமே திரும்பி வந்ததுக்கப்புறம் உண்மையிலே தெய்வீக சமாதானத்தால் தேவனை தேடினேன், தேவன் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகி விடுவித்தார் என்று தேவன் முன்பாக சாட்சியாக, அநேருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லி தேவனை பற்றி கொள்ளும் அறிவில் நீங்கள் இன்னும் வளர போகிறீங்க. அதனால்தான் அவனோட பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது என்று இன்றைய தினம் தேவன் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறார். ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவன் பண்ண உடன்படிக்கை என்றென்றும் மாறாதது. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார், சாலமோனோட பண்ணார், தாவீதோட பண்ணார், நிறைய பேரோட உடன்படிக்கை பண்ணார், அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்மளோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை மூலமாக என்ன ஆக போகிறது? உங்களுக்குள்ள தேவனை அறிகிற ஜீவன், தேவன் ஏற்கனவே ஜீவனால் உள்ள தேவன் உங்களுடன் வாசம் பண்ணுகிறார். அதை அறிகிற அறிவில நீங்கள் இன்னும் பெரிய வளர போகிறீங்க. தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் ஆட்கொள்ள போகிறது. உங்கள் வீட்டுக்கு வரவங்க அன்னைவருமே தெய்வீக சமாதானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக செல்ல போகிறாங்க. அடுத்து ஒரு 2 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சுருக்கமாக பார்ப்போம். இதை பாருங்க. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். என்ன பயம்? பயப்படும் பயத்தோட தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அந்த பயம் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன அப்படின்னு. தேவனை விட்டு விலகி போயிட்டா, பைபிள் படிக்காம நீ ஒரு நாள் பைபிள் படிக்கல, ஜோம் பண்ணல அப்படின்னா தேவன் நம்மளை தண்டித்து விட மாட்டார். தேவன் நம்மளை தண்டித்து நம்மளை பழி வாங்க மாட்டார். நீ பண்ணலையா, நீ எல்லாம் ஒழுங்காக பண்ண அப்புறம் மாட்டா வரேன் அப்படின்னு சொல்லி உன்னை கூட விலக மாட்டார். நேற்று மீண்டும் மாறாத தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் உங்களை விட்டு வெளியே போக மாட்டார். ஆனால் பயப்படும் பயம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து விடுவேனோ, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்து விடுவேனோ, என் சுய சித்தத்தின்படி நான் பாட்டுங்க இஷ்டத்தின்படி நடந்து விடுவேனோ என்ற பயம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படும் பயம். ஏன்னா தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு மாறாக அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நாங்கள் பாட்டு வேற மாதிரி செஞ்சு விடுவோமோ என்ற பயம் தான் தேவனுக்கு பயப்படும் பயம். மற்றபடி தேவன் தண்டித்து விடுவார்ன்ற பயம் கிடையாது. அதனால தான் நீங்கள் அதை கட்டளையிட்டேன் அப்படின்னு கட்டளையாகவே சொல்கிறார். எனக்காக பயப்படு, எனக்காக நான் உன்னை தண்டிப்பதும் கிடையாது. ஆனால் உன்னை குறித்த திட்டத்தை, நான் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நீ விலகி போயிருவியோன்ற பயப்படணும் நீ. அதுதான் கட்டளை, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையில் நிற்கும் போது தேவ உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையிலே நிலை நிற்கும். அதான் பாருங்க. அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். இதில் அவன் சொல்லப்படுகிறது யாரு? கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம தான். என் நாமத்துக்கு என்ன? தேவனுடைய நாமத்துக்கு பயந்தும் இருந்தோம்னா என்ன? தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு சாலமோனை பேர் சொல்லி அழைத்தார். அன்றைய தினம் சாலமோனின் கேட்ட தேவன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேல் கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை விட்டு அவர் விலகலை. இதே போல் நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம பைபிளில் இருக்க தீர்க்கதரிசிகள் எல்லாமே அப்படிதான். தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு
நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு தேவன் எதுக்காக என்னை அழைத்தார், எதுக்காக நீ தெரிந்து கொண்டான்னு அறிந்து கொண்டு அதன்படி அவங்க மரண பரியந்தம் இறுதி பரியந்தம் அந்த மாதிரி தான் ஓடினாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஜீவனும் சமாதானமும் பெருகி வளர்ந்தது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவன் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை தேவன் தெய்வீக ஜீவனாலும் தெய்வீக சமாதானத்தாலும் உங்களை நிரம்பி வழிய செய்யும் பாத்திரமாக மாற்றப் போகிறார். நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு பயப்படும் பயத்துடன் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு விரும்புகிறார், கட்டளையாக கேட்டு செய்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நம்மை நாமே அறிந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமனை அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களுடன் பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருக்கும் என்று நீங்கள் சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பயப்படும் பயத்துடன் இருக்க வேண்டும் என்று நீர் கட்டளையாக எங்கள் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பயப்படும் பயத்துடன் இருப்போம் என்று முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தரும் ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்று அன்னையருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவர். உமது உடன்படிக்கை பற்றி கொண்டு அதிலே நிலைத்திருக்க உதவி செய்ய மாட்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் நிலவுவதற்காக நன்றி ஆண்டவரே. தேஸ்தாபனே உண்மை பற்றும் பயத்திலே அந்த ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பெருகி வளர உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.